டெராபாக்ஸ் ஆப்ல நம்ம செட் பண்ணிருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டெராபாக்ஸில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறது அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை நம்ம டெராபாக்ஸ் ஆப்லேருந்து டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. நம்ம ப்ளே ஸ்டோர் மூலியமாக நம்ம கேன்சல் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் டெராபாக்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கீழே கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எதற்காக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் ரீசன்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு உங்களோட ரீசன் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வில் பி கேன்சல்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பேமெண்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடில் அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணீங்களோ அது பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் டெபிட் ஆகாது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஜிபேயில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அக்கௌண்டோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அதில் ஆட்டோ பேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கேன்சல் ஆட்டோமேட்டிக் பே இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்து நீங்கள் உங்களோட யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபோன்பே, அதுக்கப்புறம் சூப்பர் மணி, நாவி, இந்த மாதிரி வேறு யூபிஐ ஆப்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கேயுமே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெராபாக்ஸில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிடணும். சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் கேன்சல் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் நம்ம எந்த யூபிஐ ஆப்பில் செட் பண்ணியிருந்தோமோ அந்த ஆப்லேயுமே போய்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றது எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக டெராபாக்ஸில் எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.